Hi friends, this is your Bullman here. So intraday levels for 9/12/2024. இது பேங்க் நிஃப்டியோட அவர்லி சார்ட்டு. ஸோ இதில் சார்ட் பேட்டர்ன் சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை ஆஸ் ஆஃப் நோ. ஓகே, ஸோ ப்ரீவியஸ்லி இட் வாஸ் லைக் ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரி இருந்தது, பட் ஆல் த ஷோல்டர்ஸ் காட் ப்ரோக்கன். ஸோ வி ஆர் நியர் த ஆல் டைம் ஹை. ஓகே, பேங்க் நிஃப்டியோட ஆல் டைம் வந்து 54,463. நவ் எக்ஸாக்ட்லி நம்ம மார்க் பண்ண சப்ளை ஜோனில் தான் மார்க்கெட் ஒரு என்டையர் டே வந்து இட் ரெஸ்பெக்டட் வெல். ஓகே, ஸோ பிகாஸ் ஆஃப் ஆர்பிஐ அனௌன்ஸ்மெண்ட் எவ்ரி திங் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஹேப்பன். ஓகே, பட் ஸ்டில் இப்போது வாட்ஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லும் போது இந்த சப்ளை ஜோனை ரெஸ்பெக்ட் பண்ணிருச்சு அப்படின்னா ஆப்வியஸ்லி வி வில் பி ஹெட்டிங் டுவர்ட்ஸ் 52,820. ஓகே, அதுக்கு வந்து இன்னையோட லோ பிரேக் பண்ணணும். ஸோ 52,820 to 600 இந்த ஜோன் வந்து இன்னையோட லோவை பிரேக் பண்ணுற பட்சத்தில் வந்து மண்டே வந்து இது நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோனாக இருக்கும். வாட் இஃப் திஸ் சப்ளை ஜோன் இஸ் நாட் ரெஸ்பெக்டட், தட் இஸ் இந்த இடத்துல செல்லிங் ப்ரெஷர் ஹெவியாக வராமல் பையர்ஸ் உள்ளே வந்தாங்க அப்படின்னா வி மைட் ரீச் ஆல் டைம் ஹை. பட் அது வந்து மேபி 60-40 கூட, சாரி 40-60 கூட இருக்கலாம். ஓகே, 40% சான்சஸ் ஆர் தேர் ஃபார் ஹிட்டிங் த ஆல் டைம் ஹை, பட் 60% சான்சஸ் ஆர் தேர் ஃபார் this level. Okay, so earlierly it was a gap zone. So அந்த கேப்பெல்லாம் பிரேக் பண்ணி போன ஜோன் இங்கே ரீடெஸ்டிங் ஆகலை. ஓகே, ஸோ இந்த ரீடெஸ்டிங்காக வரதுக்கான வாய்ப்புகள் கூட நிறைய இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து ஒரு அவர்லி சார்ட்டு. ஸோ இதை அப்படியே பிரேக்கப் பண்ணி நம்ம 30 minute சார்ட்டில் பார்க்கும்போது we can plot the levels for intraday. ஓகே ஓகே ஸோ இது வந்து ஒரு 45 minutes சார்ட்டு. மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த சார்ட்டை வந்து நான் எப்போவுமே 30 minutes தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். பட் ஃபார் சம் பீப்புள் ஃப்ரம் இந்த வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, நீங்கள் மார்க் பண்ணுற லெவல்ஸ் வந்து எங்களுக்கு கிளியராக தெரியல, ஸோ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள் ஃபாண்ட் சைஸ் அது மாதிரி கேட்டபோது, ஸோ ஸ்க்ரீன் ஃபிட்டிங்காக நான் 45 minutes வச்சுருக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த 40 minutes சார்ட்டில் வந்து உங்களுக்கு ஓகே R1 வந்து உங்களுக்கு 53,900 to 54,000 இந்த இன்னியோட ஹை இருக்குது இல்லையா. ஸோ தட் வில் பி ஆக்டிங் ஆஸ் அன் ஒரு நல்ல ஒரு செல்லிங் ஜோனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ திஸ் இஸ் த ரெசிஸ்டன்ஸ் ஃபார் மண்டே. ஓகே, ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ்லாம் பிரேக் பண்ணுற பட்சத்தில் வி மைட் பி ரீச்சிங் 54,460 to 54,500. இப்போது நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த லோவை பிரேக் பண்ணுற, சப்போஸ் இன்கேஸ் இஃப் திஸ் லோ இஸ் கெட்டிங் ப்ரோக்கன், மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த 52,830 ஜோன் வந்து நல்ல ஒரு டிமாண்ட் ஜோனாக ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ 53,000 வந்து உங்களுக்கு நல்ல ஒரு டிமாண்ட் ஜோனாக ஆக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபார் இன்ட்ராடே. ஓகே, ஸோ இது S1 S2 R1 R2 உங்களுடைய சார்ட்டில் வந்து பிளாட் பண்ணிக்கோங்க. நவ் வி வில் மூவ் ஆன் டு நிஃப்டி. நிஃப்டியோட டெய்லி சார்ட் இது. இதில் பிளாட் பண்ணிக்கிறபடி வி ஆர் ஆல்மோஸ்ட் 200 to 300 பாயிண்ட்ஸ் நியர் பை த சப்ளை ஜோன். ஓகே, பட் பேங்க் நிஃப்டி ஆல்ரெடி சப்ளை ஜோனில் இருக்கிறதுனால அதனுடைய ப்ரெஷர் நிஃப்டி மேலேயும் வரலாம். ஓகே, ஸோ இன்கேஸ் இந்த 5th டிசம்பரோடைய ஹையை கிராஸ் பண்ணி உங்களுக்கு 15 minutes சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா தென் அனதர் 200 to 300 பாயிண்ட்ஸ் அப்சைட் மூவ்மெண்ட் ஆர் தேர். ஓகே, ஸோ நம்ம தேர்ஸ்டேவே பார்த்துருந்தோம் 250 பாயிண்ட்ஸ் வரைக்கும் அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்தும் போது கூட உங்களுக்கு போர்ட்ஃபோலியோ வந்து ரொம்ப ரொம்ப போரான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி திஸ் குட் பி பிகாஸ் ஆஃப் ஷார்ட் கவரிங் ரேலி ஆன் தேர்ஸ்டே எக்ஸ்பைரி, நிஃப்டி எக்ஸ்பைரி. ஓகே, ஸோ இப்போது இந்த ஹையை கிராஸ் பண்ணும்போது லைக் 850 860 ஜோனை கிராஸ் பண்ணும்போது we might be heading towards like 25,000 or 25,130 அந்த zone. If this low is getting broken, we might be nearing 23,600. ஸோ 23,600 வந்து கொஞ்சம் இட்ஸ் வெரி ஃபார் இல்லையா, ஆல்மோஸ்ட் சம் 1000 பாயிண்ட்ஸ். ஸோ அதை நம்ம நெக்ஸ்ட்டுக்கு வருவோம். ஓகே, இப்போது இமீடியட்டாக மண்டேக்கு என்ன லெவல்ஸை நம்ம பிளாட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது அதை நான் உங்களுக்கு 30 minutes சார்ட்டில் வந்து உங்களுக்கு பிளாட் பண்ணி காட்டுறேன். பட் ஃபார் டைம் பீயிங் பார்த்தீங்க அப்படின்னா we are nearing the supply zone for Nifty also, which is roughly some 300 points னு வச்சுக்கோங்களேன். பட் ஸ்டில் பேங்க் நிஃப்டி இஸ் ஆல்மோஸ்ட் அட் த சப்ளை ஜோன் ஒன்லி. ஸோ இப்போது விச் சைடு, அதாவது நிஃப்டி வந்து ப்ரெஷர் கொடுத்து பேங்க் நிஃப்டியை கீழே ட்ராக் பண்ணி கொண்டு வரப்போதா, ஆர் விச் சைடு ஹூ இஸ் கோயிங் டு புல் அப்ன்றதை நம்ம இனிமேட் தான் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஓகே, ஸோ அப் சைட் புஷ் பண்ண போகிறாங்களா டவுன் சைடான்றதை வி ஹவ் டு வெயிட் அண்ட் சி. ஸோ இந்த நிஃப்டியில் பார்க்கும்போது ஒரு இன்சைட் பார் பேட்டர்ன் ஃபார்மேஷனில் இருக்குது. ஸோ எந்த பக்கம் பிரேக் ஆகுதோ ஆல்மோஸ்ட் லைக் பார்த்தீங்கன்னா சம் 250 பாயிண்ட்ஸ், இதோடைய டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சம் 250 பாயிண்ட்ஸ், சாரி 500 பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ விச் சைடு
எந்த சைடு பிரேக் பண்ணாலும் ஆல்மோஸ்ட் 400 to 500 பாயிண்ட்ஸுக்கு சான்சஸ் ஆர் தேர். இப்போது இது 860 போது ஸோ 860லேருந்து ஒரு 500 பாயிண்ட்ஸ் போட்டிங்கன்னா எக்ஸாக்ட்லி 330 இந்த ஜோனில் வந்து ஸ்டாப் ஆகும். ஓகே, ஸோ இப்போது இந்த சைடு பிரேக் ஆச்சு, டவுன் சைடில் பிரேக் ஆகுது அப்படின்னா 300லேருந்து பார்க்கும்போது 23,800. ஓகே, ஸோ எப்போவுமே ஒரு இன்சைட் பார் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் we have to wait for a candle close confirmation. இப்போ நம்ம வந்து இது டெய்லி சார்ட்டில் தான் நம்ம வந்து இது இன்சைட் பார் பேட்டர்ன் சொல்கிறோம். ஸோ இப்போ ஒரு டெய்லி கேண்டில் ஹேஸ் டு சஸ்டெயின் above this level. இந்த 2 லெவலுக்கு மேலேயும் கீழேயும் சரி க்ளோசிங் பேசிஸில் இருக்கணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே தான் வந்து we will be able to tell என்ன ஆக போகுது அப்படின்றது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு க்ரீன் கேண்டில் இங்கே நல்லா புல்லிஷாக வந்து மேலே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா அதோட ஹையை கிராஸ் பண்ணும்போது we might be seeing another 400 பாயிண்ட்ஸ். ஓகே, பட் நல்ல சப்ளை ஜோன்ன்றது 25,370 to 400 ஜோன். ஓகே, இது வந்து உங்களுக்கு டெய்லி சார்ட்டு. இதை நான் அப்படியே பிரேக்கப் பண்ணி இன்ட்ராடே லெவல்ஸில் எப்படி பிளாட் பண்ணுறது, என்னென்ன லெவல்ஸ்ன்றதை நான் 30 மினிட்ஸ் சார்ட்டில் உங்களுக்கு காட்டுறேன். நிஃப்டியோட 45 மினிட்ஸ் சார்ட் இது. நல்ல ஒரு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் ஒன்று ட்ரா பண்ணி ரெடியாக வச்சுருக்கிறோம். மேபி இந்த ஜோன் ரெஸ்பெக்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்றதை பார்ப்போம். ஸோ ஃபார் இன்ட்ராடே லெவல்ஸ் மண்டேக்கு எது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஜோனாக இருக்க போதுன்னா 24,740 to 800. இந்த 24,740 to 800ன்றது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்க போது. ப்ரொவைடட் நம்ம முன்னாடியே பேசுனபடி இது ஒரு இன்சைட் பார் பேட்டர்ன்றதுனால இந்த ஹை வந்து 860 கிராஸ் பண்ணிச்சு அப்படின்னா தென் ஃபர்தராக வந்து 25,120 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. இப்போது R1ன்றது 25,740 to 800, R2ன்றது 24,860, 840 to 860 இந்த ஜோன். ஓகே, ஸோ இதுதான் ரெசிஸ்டன்ஸ் ஃபார் மண்டே. நவ் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 24,576. இப்போ க்ளோசிங் வந்து 24,669 இருக்குது. இங்கேருந்து உங்களுக்கு எக்ஸாக்ட்லி அரௌண்ட் ஒரு 100 பாயிண்ட்ஸ்னு வச்சுக்கோங்களேன். 100 பாயிண்ட்ஸில் வந்து உங்களுக்கு சப்போர்ட் இருக்குது. மேலே வந்து உங்களுக்கு 180 to 100 பாயிண்ட்ஸில் வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ விச் எவர் எந்த சைட் ரேலி கொடுத்தாலும் மேக் ஷுர் யூ பிளாட் தோஸ் லெவல்ஸ் ஆன் யுவர் சார்ட். ஓகே, ஸோ இந்த S1 பிரேக் பண்ணாலுமே we have to break this trend line support also. இந்த trend line support பிரேக் பண்ணும்போது தான் we might be heading towards S2. ஓகே, ஸோ this is very simple. இன்சைட் பார் பேட்டர்னுக்காக தான் இந்த ரெட் அண்ட் க்ரீன் நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். whichever side breaks 400 to 500 points definitely is there. ஓகே, ஸோ you have to ரொம்ப ரொம்ப முக்கியமான எந்த லெவலில் நாம் மார்க் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்கும்போது இந்த இன்சைட் பாருக்கான ரேஞ்சு தான் 24,860 upside and 24,300 downside. இதை மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ தீஸ் ஆர் த லெவல்ஸ் ஃபார் intraday in Nifty and Bank Nifty. Thank you so much for watching. Happy trading.